அடியே நான் சொன்னா கொஞ்சம் கேளுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என்னைக்கு தான் நம்மகிட்ட காசு இருந்தது? நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா நாங்கள் செட்டு ட்ரெஸ் சொல்லியிருக்கோம். எனக்கு தெரியாது, நீ காசு கொடுத்து தான் ஆகணும். மங்கம்மாக்கா என்ன வீட்டில் நின்று கத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வாடி நெட்ட கோமலா, பக்கத்து வீட்டில் ஒரு சத்தம் கேட்கக்கூடாதே, உடனே ஓடி வந்துருவியே. அக்கா நீ வேற, நான் கடைக்கு போக வந்தேன். சரி ஏதோ சத்தம் கேட்டுச்சே என்னான்னு கேட்டேன். இந்த தடவை கொஞ்சம் துணி வாங்க காசு கம்மியாக இருக்குடி. எப்படி துணி வாங்குறதுன்னு தெரியல. இந்த குடிகார மனுஷன் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அந்த மனுஷன் சம்பாரிச்சும் தரதில்ல. நானே இட்லி கடை போட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இவன் எங்கே சொன்னா புரிஞ்சிக்கிறா? நம்ம மல்லிகாக்கா இருக்குதே, அது துணியை டீவுக்கு தருது. அதுக்கிட்ட போய் வாங்கலாம் வாடினா பிள்ளைங்கலாம் சேர்ந்து ஒன்றா ஆர்டர் போட்டுருக்காளுங்களாம் துணியை. அதுக்கு காசு கொடுத்தே ஆகணுங்கிறா. நான் எங்கிட்ட டீ போவேன்? அதுவும் வேணா நசந்தாங்க்கா. இந்த கவர்மெண்ட்டு எப்போவுமே நமக்கு ஒரு 1000 ரூபா தரும். அதுவும் இந்த தடவை இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. ஆமாம்ல, அதை கொடுத்துருந்தா கூட இவளுக்கு நான் கொடுத்துருவேன் போய் வாங்கிட்டும் போடின்னு. அதையும் இந்த தடவை இல்லைன்னு சொல்லிடுச்சே. அதான் ஏதோ கஜானாவாமே, அது காலியாக கிடக்குதாமேக்கா. அதுவும் சரிதான். மாதம் மாதம் 1000 ரூபா வருதுன்னு இதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த மாதம் 1000 ரூபா வாங்காமல் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்காகவாது கொடுத்தா என்னடி ஆகிட போகுது? அது ஒன்றுனால தான் கஜானா காலி ஆகுதாடி. பொங்கலுக்கு நம்ம போய் வரிசையில் நிற்போம். இப்போ போய் அந்த சர்க்கரையும் அரிசியும் வாங்குறதுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நீ சொல்கிறதும் நெசந்தாங்க்கா. நேற்று போய் நான் சக்கரை அரிசி தான் வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக போவேன். இந்த டைம் வாங்காமல் வேதனையாக வந்தேன். ஆமாம், நம்ம பெத்த பிள்ளைங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க. அரசாங்கம் மட்டும் நம்மளை புரிஞ்சிக்க போதா? சரி, இப்படி தான் நம்ம பொங்கல் விடியோன்னு இருக்குது. இல்லாதப்பட்டவங்களுக்கு பொங்கல் எது தீபாவளி எதுடி? இவ்வளோ நம்ம ரங்கம்மாக்கா இருக்குல்ல, அது பாரு வட்டிக்கு காசு கொடுக்குது. வா அதுக்கிட்ட போய் நம்ம 3 ரூபா வட்டிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு வரலாம். அதுவும் சரிதாண்டி. சரிடி, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடலாம். நான் போய் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ்மா.